தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஆம் என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். தேவன் மகிமையான தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் இந்த வசனத்தை அவர்கள் எழுதி இருப்பார்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டது 3ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொளிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் மகிமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, அங்கே வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, சாமுவேலை குறித்து பார்க்கின்ற பொழுது, சாமுவேல் 1 சாமுவேல் 3:10, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிட்டார், அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். சாமுவேல் கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். இன்றைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறது? ஆம் பிரியமானவர்களே, மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு கூட பேசினார். ஆம் பிரியமானவர்களே, அவர் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசினார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவரை நாம் பிரியமானவர்களே முகமுகமாய் காணலாம். ஆம் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, 10ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். He is the king of king, all nation. ஆம் பிரியமானவர்களே, எல்லா நாடுகளுக்கும் நம்முடைய தேவனே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், என்றென்றைக்கு ராஜாவாக வீட்டிருப்பார். அவர் God is king of king, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவருடைய ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார், தமது ஜனத்திற்கு சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். இனி எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம, எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில பணம் நிக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் வட்டி வட்டி வட்டி, கடனுக்கே என் சம்பாத்தியம் சரியாகி விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் அவர் அவருடைய வசனம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்ப, அநேகம் கடன் கொடுப்பாய், அடையனுக்கு கடன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆண்டவர் என்னுடைய கடனை நிச்சயமாக மாற்றுவார். நீ விசுவாசத்தோடு ஜெபியுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்பான். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.